அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பெனும் திண்மை உண்டாகப் பெறின் அப்படின்னு என்ன அர்த்தங்க? இன்மை அப்படின்னு சொன்னா பொருளின்மை. சரிங்களா? நம்மகிட்ட பொருள் இல்லைங்க, வாய்ப்பு வசதி இல்லைங்க. இன்மை ஒருவருக்கு இழிவன்று அப்படின்னு சொன்னா அது ஒன்றும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் கிடையாது. சரிங்களா? பொருள் இல்லை என்பது ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. யாருக்கு? சால்பென்னும் அப்படின்னு சொன்னால் நிறை குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல குணம், நற்குணம் அப்படின்னு சொல்லுவாங்க, குட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நிறை குணம் திண்மை உண்டாக பெறின். சரிங்களா? நல்ல குணத்தோடு நம்ம மன வலிமை நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னால் பொருள் இல்லாத ஒரு நிலை என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பெனும் திண்மை உண்டாக பெறின். நிறைகுணம் நம்மக்கிட்ட இருக்குது, சாலிடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ பொருள் இல்லாத ஒரு நிலை என்பது நம்ம ஒரு இழிவான நிலை கிடையாது அப்படின்னு யார் சொல்கிறா? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.